ஹாய் நண்பா, நாம இன்னைக்கு ஸ்வாட் மாஸ்டர் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்பாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த டிராகனை தோக்கடிச்சிருப்பான். அவனுக்கு ஸ்வாட் மாஸ்டரோட ஸ்வாடும் கிடைச்சிருக்கும். அந்த குட்டி குட்டி ஸ்பிரிட் ஹீரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுங்களை சமாளிக்க முடியாம ஹீரோ தவிச்சிட்டு இருந்திருப்பான். அந்த இடத்துக்கு எல்ஃபோ வந்திருப்பா. அப்படியே கட் பண்ணி எல்ஃபோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்லணும். அதாவது நீ இவ்வளவு சீக்கிரமா ரெக்கவர் ஆயிருக்க, அதாவது கியூர் ஆயிருக்க அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணமே உன்னோட லைஃப் ஸ்பேனோட வில் பவர் தான். அதுதான் முக்கியமான காரணம். மற்றபடி நான் கொடுத்த மெடிசன்லாம் அந்த அளவுக்கு எஃபர்ட் கிடையாது. என்னதான் எல்ஃபோட மெடிசன் உனக்கு கியூர் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் பட் இது கண்டிப்பா உனக்கு கியூர் பண்ணல, உன்னோட வில் பவர் தான் உனக்கு கியூர் பண்ணுச்சு அப்படின்னு அவ்வளவு தெளிவா சொல்ல ஹீரோக்கு அப்பதான் விஷயமே தெரிய வந்திருக்கும். அப்படின்னு நீ சொல்லது வச்சு பார்க்கும்போது மற்ற ஹியூமன்ஸ்க்கு இது செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்க எல்ஃபோ என்ன மன்னிச்சிரு, கண்டிப்பா செட் ஆகாது. பட் அதுக்கு பதிலா காம்பன்சேஷனுக்காக உனக்கு நான் டீயோட இலைகளை தரேன். இது கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல இன்கிரீடியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ உட்காரு, உனக்கு நான் மெடிசன் அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ கேட்டு மிரண்டு போயிருப்பான். ஆமா, எதுக்காக மெடிசன் அப்ளை பண்ணும், நான் தான் நல்லா தானே இருக்கேன், பேண்டேஜ் எல்லாம் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா போடணும், கண்டிப்பா அப்ளை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் முடிவு பண்ணியிருப்பா. அண்ட் அதே சமயம் வெளி காட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆமா, எங்க என் தங்கச்சி போனா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க உள்ள இருக்காங்க, ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேனு கரெக்டா உள்ள வந்திருப்பான். உன்னை பார்க்கவே முடியல, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள வந்து கேட்க, பட் பார்த்த விஷயம் வேற மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் எல்ஃபோ கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி இருந்திருப்பாங்க. இத பார்த்து அங்கிருந்த வேன்லாம் மிரண்டு போயிருப்பான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் என்ன வேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, வேனோட மூஞ்ச பார்க்கணுமே கொடூரமா மாதிரி இருக்கும். இத பார்த்த ஹீரோவும் மிரண்டு போயிருப்பான். இந்த வேனு நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா எதுவுமே கிடையாது, அவ ஜஸ்ட் எனக்கு மெடிசன் மட்டும் தான் அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கா, வேணா நீயே பாரு அப்படின்னு சொல்ல வேனோட மூஞ்சி என்ன கொடூரமா மாதிரி இருக்கும். பயங்கரமா முறைச்சிட்டு இருந்திருப்பான். இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு லைட்டா அள்ளு விட்டுருக்கும். நிஜமாலுமே உண்மையா சொல்றேன், அவன் மெடிசன் மட்டும் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அப்படியே கட் பண்ணா வேனு ஹீரோ கூட்டு போயிட்டு இருந்திருப்பான். உன்னை எல்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. நீ தப்பா எடுத்துக்காத, அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஆனால் உன்னை பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு, அதை நினைச்சு ஏதாச்சும் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் சேச்சா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்டரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் எவரை கஷ்டப்பட்டு சண்டை போட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நான் என் கண்ணால பார்த்தேன். அப்படி இருக்கும்போதே அது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்ல வேணும். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது சண்டே அப்ப உன்னோட ஆர்மரும் ஸ்வாடும் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதை நினைச்சு நீ வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆர்மர் ஸ்வாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் எனக்கு கொடுத்தது, அதுல ஒரு சில ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல வேனும் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி இருப்பான். அது மட்டும் இல்லாம நான் தான் வேன் வந்திருக்கேன் எல்டர் மீட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷவுட் அவுட் பண்ண, கதவும் ஓப்பன் ஆயிருக்கும். உள்ளதான் எல்டர் இருந்திருப்பாரு. எல்டர் ஹீரோ பார்த்து அம்மா நீ எப்படி இருக்க, அது மட்டும் இல்லாம கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் நான் கியூர் ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம உண்மையே சொல்ல போனா என் வீட்டுல இருக்க மாதிரி இருந்துச்சு, அதுக்கு உங்களுக்கு தான் டைம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டைம் சொல்ல, இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சண்டே அப்ப உன்னோட ஆர்மர் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அதுக்கு பதிலா காம்பன்சேஷனுக்கு இது நான் உனக்கு தரேன் அப்படின்னு பக்கத்துல மூடி வச்சிருந்த அந்த துணி எடுக்கும் போதே ஹீரோவும் அதை நோட் பண்ணிருப்பான். மிரண்டு போயிருப்பான். அதுல 2 ஆர்மர் இருந்திருக்கும். ஒன்னு நார்மலா போடக்கூடிய ஆர்மர், இன்னொன்னு சண்டைக்கோசரம் போடக்கூடிய ஆர்மர் பயங்கரமா இருந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோ லைட்டா மிரண்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த ஆர்மர்ல குழந்தைகளை காப்பாத்தின ஹீரோ அப்படின்னு சொல்லி திரும்ப எழுதியிருக்க, இதை ஹீரோ நோட் பண்ணியிருப்பான். அதாவது வேர்ல்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன சின்ன ஸ்பிரிட் தான் அதோட குழந்தைகள். அப்படி இருக்கும்போது அதை ஹீரோ காப்பாத்தி இருக்கான். இது அங்க இருக்கக்கூடிய எல்டரும் பார்த்து உனக்கு இந்த பேர் ரொம்பவும் பொருத்தமா இருக்கு, நீ எந்த அளவுக்கு நல்லவன் அப்படிங்கிற விஷயத்த இந்த பேரை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவரு சொல்ல ஹீரோவும் டைம் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம எல்டரும் சரி ஓகே, அப்படி இருக்கும்போது ஒருவேளை உனக்கு ஓகே அப்படின்னா நீ வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்வாடே உன்னோட ஸ்வாடா எடுத்துக்கலாம், நீ தாராளமா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல கேட்ட ஹீரோ மிரண்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம எல்டரும் ரொம்ப வருஷமா இந்த ஸ்வாட் தான் எங்களுக்கு கார்டியன் ஸ்வாடா இருந்துச்சு, இந்த வேர்ல்டு ட்ரீயா அதுதான் பாதுகாத்து இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம கரெக்டான டைம் வரும்போது அது அதோட யூஸை காமிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது நிஜமாலுமே நீ கரெக்டான டைம்ல தான் வந்திருக்க, அது மட்டும் இல்லாம அந்த ஸ்வாட் கரெக்டான டைம்ல உனக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்வாட் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு தான் அதிகமான தகுதி இருக்கு. அது எங்களை விட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் எங்க யாராலையும் அதை யூஸ் பண்ண முடியாது, சோ நீ அதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை நான் திரும்ப உங்ககிட்டே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இது கேட்ட மத்த எல்டர்ஸும் மிரண்டு போயிருப்பாங்க. ஆமா என்ன சொல்ற, நீ இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஸ்வாட் எடுத்திருப்பான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு அவனும் ஸ்வாட நிக்க வச்சிருப்பான். இந்த ஸ்வாடுக்கு இங்கதான் இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்ல கேட்டாங்க. இந்த வேனும் எல்டரும் மிரண்டு போயிருப்பாங்க. சுத்தி இருக்கவங்களாம் ஆடி போயிருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்வாடு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம அது பாட்டு நிக்குது. ஒருவேளை நீங்க காம்பன்சேஷன் பண்ணக்கூடிய விதமா ஸ்வாட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எனக்காக ஒரு புது ஸ்வாட செஞ்சு கொடுங்க. எனக்கு ஒரு பெஸ்டான ஸ்வாட் தேவை கிடையாது, என்னோட வில்ல புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வாட் தான் எனக்கு தேவை.
அது நார்மல் ஸ்வாடா இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி ரைடரும் கிளம்பியிருப்பான். நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு முக்கியமான வேலையா இங்க இருந்து கிளம்புறேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டே பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஸ்வாட் கேட்டிருந்தேன். அது ரெடி ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகுமா? அது மட்டும் இல்லாம ஸ்வாடுக்கு ஏதோ ரிச்சுவல் எல்லாம் பண்ண போறாங்களாட்டுக்குது. ஒரு வாரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ரைடரும் அதெல்லாம் கிடையாது, பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும். இப்ப சொல்லு, உன்னோட மாஸ்டர் யாரு? டிராகன் ஸ்லேயர் லிஸ்ட்ல கண்டிப்பா உன்னோட மாஸ்டர் இருப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் டிராகன் ஸ்லேயர் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இம்பீரியல் கேபிட்டல்ல டிராகனோட ஃபேமிலி கிட்ட ஒரு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல டிராகன்ஸை பத்தி தெளிவா போட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம யார் யாரு டிராகனை போட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெளிவா இருக்கும். அண்ட் இம்ப்ரஸ் வாட்ச்மேன்ஷிப் யூஸ் பண்ணி எல்லாரையும் கண்டிப்பா ஒரு டிராகனை போட்டு தள்ள முடியாது. அப்படி ஒருத்தன் அதை பண்றான் அப்படின்னா அது கண்டிப்பா சின்னதா இருக்கும். ஆனா அன்அபிஷியலா ஒரு சில பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு உன்ன மாதிரி. ஹீரோவும் அதை கேட்டு லைட்டா மிரண்டு போயிருப்பான். ரைடரும் உண்மையை சொல்ல போனா இவன் ஒரு யங்கஸ்டான நைட். அது மட்டும் இல்லாம இவனால இம்ப்ரஸ் வாட்ச்மேன்ஷிப்பை யூஸ் பண்ண முடியுது. ஒரு டிராகனையும் என் கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளியிருக்கான். இவன் நிறைய விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா இதனால கண்டிப்பா இவனுக்கு அதிகமான பிரச்சனை தான் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. என்னால இவனுக்கு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியல அப்படின்னாலும், ஒருவேளை இனி என் பேரு வெளியே யூஸ் பண்றதுனால பிரச்சனை ரொம்ப பெருசா போகாம தடுக்க முடியும் அப்படின்னா இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரைடர் ஒரு காயினை தூக்கி போட இதை ஹீரோ பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ அந்த காயினை பிடிச்சி செக் பண்ண அது ஒரு சிம்பிள் மாதிரி இருந்திருக்கும். ரைடரும் என்னோட பேர் ஏகஸ்ட், ஒருவேளை யாராச்சும் உங்ககிட்ட இந்த ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை பத்தி கேட்டாங்கன்னா தயங்காம என்னோட பேரை சொல்லு, உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ பார்த்திருப்பான். லைட்டா சிரிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்ல போனா நீங்க தான் எனக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்ல ரைடர் அதை நோட் பண்ணிருப்பான். நான் இத்தனை வருஷமா என் பேருக்கு பயங்கரமா சேவை செஞ்சிருக்கேன், அப்ப கூட எனக்கு வராத நிம்மதி இவனை பார்க்கும்போது இருக்கு. இவன் நிஜமாலுமே ஒரு லாயலான பர்சன் தான். கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி லக்கு இருந்தா திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைடரும் கிளம்ப இதை ஹீரோ நோட் பண்ண இந்த சாப்டர் இங்க முடியுது நண்பா. உண்மையை சொல்ல போனா ஹீரோ யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்வாட் டெக்னிக்கை வெளியே யூஸ் பண்ணா கண்டிப்பா பிரச்சனை பெருசாகும். அதை தடுக்கிற விதமா என் பேரை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரைடரும் மென்ஷன் பண்ணிட்டு போயிருப்பான். ஹீரோக்கு அந்த விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ரைடர் இத்தனை நாளா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அப்படி இருக்கும்போது இவரும் கண்டிப்பா எனக்கு ஒரு மாஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை ஏத்துட்டு இருந்திருப்பான். அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய சாப்டர் எப்படி இருக்க போகுது, அதையும் தாண்டி எல்ஃபோட வில்லேஜ்ல இனி என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்குது அப்படிங்கறத பொறுத்து பாருங்க. செம்மையா இருக்கும். டான்ஸ்போஸ் அப்படிங்கன்பா.